இந்த அமெரிக்கன் மசிலோட ஸ்கேமாக நான் ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சூப்பராக சம்பாதிச்சிருக்கேன். அவுட் பாக்ஸ் நோட்டிஷனில் எல்லா பிரான்ச் ஓனர்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பட் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதாவது ஒரு ஆனாக இருக்கட்டும், நைட்ரோடெக்காக இருக்கட்டும், இல்லை ஜிஎன்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து டைமடைஸாக இருக்கட்டும், இந்த பிரான்ச்செல்லாம் வந்து பயங்கர பீக்கான ஒரு பிரான்ச்சு, நல்ல சேல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரான்ச்சு. இந்த பிரான்ச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போதுமே ஹையஸ்ட் சேல் வந்து ஒரு டைமில் அமெரிக்கன் மசில் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் நாங்கள் வீடியோ போட்டதுனால, அதாவது ஸோ கால்டு ஒரு 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 எத்திக்ஸோட பண்ணோம் அப்படின்ற பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கண்டென்ட் போட்டதுனால இந்த பிராண்ட் வந்து பயங்கரமாக சேச்சுரேட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி பீக்கான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவுட் பாக்ஸ் அப்படின்றது ஒரு பிராண்டு நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு 200 300 அதிகமாக, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு 200 300 அதிகமாக வச்சா கூட வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் அமெரிக்கன் மசில் எடுத்துகிட்டு வந்து நல்ல பிராண்டுன்னு சொல்லாமல் சும்மா அமெரிக்கன் மசில் வைக்கிறேன், வேணுன்றோம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா ஆப்வியஸாக உள்ளே வந்து எதாவது வாங்குறவங்க கண்டிப்பாக அமெரிக்கன் மசில் வாங்குவாங்க. 2500 3000 நான் ஒரு பிராண்டை வாங்கிட்டு அதை நான் ஒரு 5000 செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் நான் சம்பாதிச்சிருக்க முடியும். பட் வி சோஸ் நாட் டு டூ தட். ஏன்னா நான் சிம்பிளாக வந்து வித்துட்டு கை காமிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாருமே செல் பண்ணாங்க, நானும் நம்பி ஏமாந்துட்டேன். நாங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சின்ன தப்பை பிளட் லாக்கில் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து எப்படின்னா நாங்களே ஏமாந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அதை செல் பண்ணிடக்கூடாது. பட் லிமிட்டடாக அந்த 1 or 2 months நாங்கள் செல் பண்ணதை தவிர்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெகுலராக R&D பண்ணி. பட் இவ்வளோ நாள் ஒரு 4 years 5 years பிஸ்னஸில் அந்த ஒரு தப்பு தான் நாங்கள் பெருசாக பண்ண தப்புன்றதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ தெரிஞ்சு ஒரு தப்பை பண்ணுறதுன்றது இந்த தொழிலுக்கு பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்னுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது சாப்பிட்ற பொருள், ஏதாவது துணியோ இல்லை பெல்ட்டோ இல்லை ஷூவோன்னா அது வேறு சினாரியோ. பட் சாப்பிட்ற பொருள் எதாவது பண்ணோம் அப்படின்னா நாளை பின்ன அது வந்து இட் வில் ஆப்வியஸ்லி அஃபெக்ட் அவர் இண்டஸ்ட்ரி.